ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றைக்கி ஈர அரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வாட்டின மாவு இது. இதில் வெண்ணெய் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் தேங்காய் வாட்டி வச்சுருக்கிறேன், உப்பு வச்சுருக்கேன், எள் வச்சுருக்கிறேன், கடலைப்பருப்பு ஊறினது வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கணும். ஒரு படிக்கு காப்படி பொட்டுக்கடலை மாவு போடணும். இதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். இதெல்லாம் எவ்வளோ போட்டுக்கணுங்கிறதெல்லாம் கடலைப்பருப்புலாம் அவங்கவுங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கலாம். சுட தண்ணி எல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம சுட தண்ணி வந்து அடுப்பில் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். நல்லா கொதிக்க வேண்டியதில்லை, கைக்கு பொறுக்கிற அளவுக்கு சுட தண்ணி வச்சு அதை ஊற்றி நம்ம சுட தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எடுத்து ஊற்றி பிசைய போகிறோம். அப்போ தான் நல்லா குழவாக இருக்கும். மாவு தட்டுறதுக்கெல்லாம் நம்ம ஊற்றி பிசையத்துக்கு நல்லாயிருக்கும். மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு பேப்பர் வச்சு நம்ம வந்து இப்போ இலடை தட்ட வேண்டியது தான். ஒரு 10-15 இலடை இதுமாரி துணியில் தட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம போய் உடனே ஒருத்தவங்க தட்டிக்கிட்டே இருந்தால் ஒருத்தவங்க அடுப்பில் போட்டு சட்டுன்னு எடுத்துடலாம். இலடை தட்டி வச்சுட்டு இப்போ எண்ணெய் வச்சு இலடை தட்டிகிட்டு இருக்கேன். ஒரு ஈடு எடுத்ததும் மறு ஈடு போடும்போது எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறம் போடுங்க, அப்போ தான் பொறன்னு இருக்கும். பச்சரிசி மாவு இலடை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கு. நீங்களும் இதுமாரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.